தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிச்சிருக்கிற நம்ம தமிழ்குமார் சார் அவருடைய அணிக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார் நமக்கெல்லாம் செட் ஆகாது சார். அது என்னென்னா, ஏன் வேணான்னு சொன்னவங்களுக்கு சொன்னேன், இந்த ஊர்லேயும் சொல்லிடுறேன் அவரோட. ஏதாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்து அந்த பஞ்சாயத்தில் தீர்ப்பு வழங்க போய் அப்புறம் நம்ம படத்துக்கு அதை செஞ்சுருவான்னு பயத்தில் வேணாம்னு சொன்னேன். இன்னும் ஏதாவது பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தா அந்த பொறுப்பாக செய்யணும்ல. அப்புறம் அந்த பொறுப்பாக செஞ்சேன்னா அப்புறம் நம்மளை எதுக்கு அப்படின்னா செய்யலை. அதனால் வேணாம் தான் சார். மற்றபடி நீங்கள் ஜெயிச்சு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல்ல இந்த பியாண்ட் பிக்சர்ஸ்லாம் ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க, நல்லா இருந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக வந்தாலும் வருக, உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க, வருக வருக நான் வரவேற்கிறோம். சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும். எப்படி ஒரு, இது அட்வைஸ் இல்லை, என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். எப்படி ஒரு படம் பண்ணுற இயக்குனர் வந்து எப்படி உருவாகுதுன்னு படிக்கிறாரோ, நடிகன் எப்படி படிக்கிறாரோ, அதே போல் தயாரிப்பாளர் வியாபாரத்தையும் ஸ்கிரிப்டையும் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள், படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா படம் பண்ணுங்கள். இந்த படத்தில் மரியா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மரியா உங்களுக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஒரு சார் பேசினார், ஹாப்பி டைட்டிலே ஒரு ஹாப்பி இருக்குது. எனக்கு வந்து காலையில் சன் டிவியில் வந்து ஜோசிங் கேட்குற மாதிரி இருந்தது சார். ஆனால் நல்லா இருந்தது, அது ஹாப்பியாக இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே, ஜிவி வந்து எப்பவுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல இருக்குது. ஜென்சி அதுக்கு முன்னாடி 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, இன்னும் 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி வந்து ஸ்கூல் பையனை அடிச்சுட்டு இருப்பார். நல்லா இருக்குது தெளிவாக, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே க்யூட்டாக இருக்கீங்கண்ணே, எனக்கு மரியம்ண்ணே ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்க. அப்புறம் எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார், ஆனால் ஜஸ்டினுக்கு அந்த இது 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ண ஆரம்பத்துலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கிடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவனோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்கணும் கூட அவன் போய் உட்காந்துருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் வந்து ரீசெண்டாக அவனோட சர்வமாயா சரி, நீலோத்தியாக இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான கம்போசர். நான் எப்போ சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை எனக்கு தெரிகிற ஜஸ்டின் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆள்ரா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐ லவ் யூடா ஜஸ்டின், ஐ லவ் யூ. எனக்கு வேறு யார் என்ன சொல்கிறதில்ல. கௌரி உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கௌரி, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதனால் நான் போகிறேன். என்னை கூப்பிட்டுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வியாக்கி, ஹாப்பிராஜ் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா மரியாதை தான். ஹாப்பிராஜ் யாருன்னா மரியா தான் ஹாப்பிராஜ். இல்லை, ட்ரெய்லரில் வைப் பார்த்துருப்பீங்க, மனுஷனே வைப்பாக இருக்கிறதுனா மரியாதை. ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது தலைவா அது பிளாஸ்ட் படம், தலைவா அது பிளாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு. இன்றைக்கி காலையில் போஸ்டர் லாக் பண்ணுற வரைக்கும் அவரோட கீவேர்டே தான், தலைவா இது போஸ்டர் அனுப்பிச்சா நல்லா இருக்கே, இதெல்லாம் இல்லை, தலைவா பிளாஸ்ட், தலைவா இது பேங்கர் அந்த லெவலில் தான் இருக்கும். நீங்கள் இதே எனர்ஜி என்ன இருக்கோ அது அப்படியே படத்தில் இருக்கும். தலைவா இன்ன வரைக்கும் தலைவன் தான். அது எப்படி அம்மா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்றோமோ அந்த மாதிரி எடுத்தோடனே தலைவா அப்படிம்பாரு. அங்கேயே அந்த பாசிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தலைவா தெரிக்க விட்டுருவோம். எஸ், நெக்ஸ்ட்டு ஜிவி சார். சார் வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ராக்ஷனே ஃபோட்டோஷூட்டில் தான் இல்லை சார். அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். ஃபோட்டோஷூட் முடிஞ்சு வார்த்தை கேரவனில் வச்சு சொன்னது, இது பிளாஸ்டாக இருக்குது, இது ஐடியாஸ், திஸ் வில் பி ஒரு கெரியர் பெஸ்ட் அப்படின்னாரு. அந்த பாசிட்டிவிட்டி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. உங்கள்கிட்ட எந்த 0.1% கூட அது நெகட்டிவாக வரவே மாட்டேது சார். எல்லாத்துலேயுமே அது செம்மையாக இருக்குது, இது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர்த்து, ஏன்னா இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் பீப்புள் லைக் ஹீரோ வந்து ஒரு டெக்னீஷியன்ட்ட டேரெக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீ காலையில் கூட அந்த போஸ்டரில் மைன்யூட் டீட்டெயில் நோட் பண்ணி சொல்கிறீங்க சார். அது பர்சனலாக சொல்கிறதுல எனக்கு பெரிய விஷயம். நான் ஒரு நிமிஷம் நிஜமாகவே ஜிவி சார் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது சார். ஸோ பயங்கர பாசிட்டிவிட்டி சார், ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். நிஜமாகவே ரீலோடிங் பார்ப்பீங்க, அது சும்மாலாம் போடல, 2 ஸ்டார் வச்சு ஏன் போட்டோன்னா அதனால தான் போட்டோம். அண்ட் அடுத்து டு மை ப்ரொடியூசர்ஸ், ஜெய்வர்தா ப்ரோ, அவர் இன்னும் பயங்கர பாசிட்டிவான இல்லை. அவருக்கு வந்து எடுக்கும் போதே வியாக்கி ப்ரோ என்ன போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான். அவருக்கு இந்த படங்கள், அவரோட படம் நான் பண்ணுறேன், அதெல்லாம் தாண்டி எல்லா படத்தையும் பற்றி பேசுவார். இதில் இந்த போஸ்டர் நல்லா இருந்துச்சு, இந்த போஸ்டர் நல்லா இருந்தது. அந்த பேஷனேட்டோட ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஜெய்காந்த்
எனக்கு ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் சொன்னாங்க. ப்ரொடியூசர்ஸ் பேர் ஜெய் ஜெய். ஓ ஜே ஜே. நான் ஃபஸ்ட்டு 2 பேரும் ஓகே பிரதர்ஸ் போல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படி அமைகிறதுலாம் கஷ்டம் ப்ரோ. ஒரே பேரில் ஸ்பெல்லிங் மட்டும் தான் வரல. ஜேஏஐ ஜேஏஒய். ஜெய் ப்ரோ எந்த அளவு செம்ம ப்ரொடியூசர்னா எல்லாம் இப்போ அவங்களோட கால் ஒன்று இருக்கணும் இது இருக்கணுமாங்க. ப்ரோ மரியாவுக்கு ஓகேவா? மரியா அப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்போ ஓகே அது சூப்பர். மரியா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்களா? சூப்பர், எனக்கு ரொம்ப ஜாலி தான். ஆனால் அவருக்கு நம்மளோட கால் எப்போவுமே கேட்பார், இது ஓகேவா, சூப்பராக இருக்கா, நீங்கள் கம்ஃபர்டபுளா? அது கிடைக்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப நன்றி. எங்கள் எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க. நிஜமாவே ஹாப்பிராஜ் வந்து அந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, இங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். எனக்கு என் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இல்லைங்க, பப்ளிசிட்டி எடுத்த கபிலன்லேருந்து டிஓபி மதன் ப்ரோலேருந்து பிரவீன் ப்ரோ, செல்வா சார் எல்லாருமே பயங்கர பாசிட்டிவான டீம். படம் சூப்பராக வந்திருக்கு. 27th எல்லாம் பார்ப்பீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தலைவா. இது பயங்கரமாக போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். எப்படி ஷூர், தேங்க்யூ. ஹாப்பிராஜ் டீம் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வாங்க, ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க, இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட கிளியர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். எல்லோரும் மேலே வராங்க. என்னது வைப்பு? ஓகே, ஸோ தட்ஸ் ஹாப்பிராஜ் டீம். ஹாப்பியாக ஒரு போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ கிடச்சிடும். மதுரை முத்து சார் ஸ்மைல். ஓகே, வீடியோ இப்போ எடுத்துக்கலாம். Okay, thank you so much once again Vijay Sethupathi sir, thank you for joining us. Vijay Sethupathi sir ore nimisham. Jai Varda sir and producer and co-producer ungala honor pannonu aasa padranga.